ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஐக்யூ அகாடமி. இன்னைக்கான கொஸ்டின், எந்த சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் சிறப்புரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான சரியான விடை ஆர்டிகல் 361 கிளாஸ் 1 அப்படிங்கிறது. ஸோ பொதுவா ஆர்டிகல் 361 அப்படிங்கிறது இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநருக்கான சட்டப்பூர்வ பாதுகாப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது. தட் இஸ் லீகல் இம்யூனிட்டிஸ் பத்தி குறிப்பிடுகிறது. 361 கிளாஸ் 1 அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய குடியரசுத் தலைவரும் ஒரு மாநிலத்தின் ஆளுநரும் தனது பணிகளை மேற்கொள்ளும் பொருட்டு ஏதேனும் ஒரு செயல்களை செய்திருந்தார்கள் அப்படின்னா அந்த செயல்கள் குறித்து எந்த ஒரு நீதிமன்றத்திலும் பதிலளிக்க தேவையில்லை அப்படிங்கறத இந்த ஆர்டிகல் 361 கிளாஸ் 1 அப்படிங்கிறது. ஸோ கிளாஸ் 2 இருக்கு இந்த ஆர்டிகல் 361ல. ஸோ இதன்படி பார்க்கும் பொழுது அவர்கள் மீது எந்த ஒரு குற்றவியல் வழக்குகளும் தொடர முடியாது அப்படிங்கிறது கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. அதுவே 361 கிளாஸ் 3ல அவர்களை எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவர்கள் பணியில் இருக்கும் பொழுது அவர்களை கைது செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல கிளாஸ் 4 அப்படிங்கிறது இருக்கு. ஆர்டிகல் 361 கிளாஸ் 4 அப்படிங்கிறது. ஸோ இதன்படி இவர்கள் பணியில் இருக்கும்போது அவர்கள் மீது சிவில் வழக்குகள் தொடரலாம், அதாவது உரிமையியல் வழக்குகள் தொடரலாம். இருப்பினும் அதற்கு 2 மாதங்களுக்கு முன்னரே அவர்களுக்கு முன் தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த சரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. நன்றி.